ஹலோ ஃப்ரெண்ட், வாங்க ஊட்டியை சுற்றி பார்க்கலாம். இப்போ நாங்கள் ட்ரெயினில் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயினில் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கோம். பஸ்ஸு ஃபுல்லாக வளைஞ்சி போயிருந்துச்சு. மழை ஏறுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1 o'clock தான் நாங்கள் கரெக்டாக போய் சேர்ந்தோம் ஊட்டியில். ஓகே, பாருங்கள் பஸ்ஸு எப்படி வளைஞ்சி ஒரே பயமாக இருந்தது. ரொம்ப சாஞ்சி பஸ்ஸு ஓட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சு எங்களுக்கு. அப்புறமா போய் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா சாயந்தரமாக கிளம்பி பக்கத்தில் வாக்கபலில் பொட்டானிக் கார்டனுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் எல்லாம் சுற்றி பார்த்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. கிளைமேட் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பசங்களுக்கு லீவுன்றனால ட்ரிப்புக்காக அங்கே போயிருந்தோம். பார்த்திங்கன்னா பசங்க ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமேட்டு இந்த ஃப்ளவர்லாம் சுற்றி பார்த்தோம். ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு எவ்வளோ சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா ஒரு 100 rupees வாங்கிக்கிட்டாங்க. பெரிய சைஸ் ஃபோட்டோவாக இருந்தால் 200 rupees வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் கூட எனக்கு பெங்களூர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, பாருங்கள் ஒவ்வொரு இடமா அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக க்ரீனிஸாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மலை பகுதியிலலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஸ்டெப்பு வச்சுருந்தாங்க. ஏறி போய் பார்க்குறதுக்குள்ளே போதும்னாச்சு. ஆனால் செம்மையாக இருந்தது கிளைமேட். இது பார்த்திங்கன்னா பெரிய டாட்டர். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா ரோஸ் கார்டனுக்கு போயிருந்தோம். மறுநாள் காலையில் குளிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு ரோஸ் கார்டனுக்கு பக்கத்தில் தான் வாக்கபிள் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிருந்தோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கும் அந்த க்ரீனிஸ்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ரோஸ் அழகாக கலராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரம்மியமான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. வெயில் என்ன தான் அடித்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஜில்னஸ் அங்கே அப்படியே இருக்கும். அங்கே உள்ள லேடிஸ் எல்லாருமே சொற்றோடு தான் இருந்தாங்க. அதனால் நான் கூட சொற்று வாங்கிக்கிட்டேன் அந்த கிளைமேட்டுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அங்கங்கே நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும். நான் இன்னொரு வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அங்கங்கே நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டாங்க. நான் அப்படியே ஃப்ளவரெல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆட்டோக்கார் தான் எங்களை அழைச்சிட்டு போயிருந்தார். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறதா சொல்லியிருந்தார். வெறும் 1500 ரூபா மட்டும்தான் நாங்கள் பே பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல ஆட்டோக்கார் அவர். சாயந்தரம் வரைக்கும் இருந்து எல்லாமே சுற்றி காமிச்சிட்டு எங்களை கொண்டு போய் நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேயே விட்டாங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக ரோஸ் தான் இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரோஸ் அந்தளவுக்கு பூக்கலை, கொஞ்சம் காஞ்சி இருந்தது. உள்ளே போக பார்த்திங்கன்னா அழகழகாக ஃப்ளவர் பூத்ததில் சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸில் நிறையா போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் நல்லா இருந்தது. புல் அவ்வளோ அழகாக க்ரீனிஸாக சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு இடமா போய் பார்த்துருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வளன்னு ஒரு மேடாக இருந்தது. நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இருந்தாலும் கூட அந்த ஊட்டி கிளைமேட்டுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், ப்ளூ கலர், எல்லோ கலர், இப்படி கலர்ஃபுல்லான ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கவும் நம்மளை தொட்டு பார்க்குறதுக்கு அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. சும்மா வேணால் பார்க்கலாம். என்னை ஒரு லேடி கூட சொன்னாங்க, டச் பண்ணாதீங்க, டச் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நான் அந்த வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். டைல்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுலேயே ரோஸ் வரைஞ்சிருக்காங்க. ஸோ செமையாக இருந்துச்சு. ஒன்றுத்தையும் ரசித்து பார்த்துக்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபவுண்டன் இருக்குது. அப்புறம் நிறைய டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த செடியெல்லாம். அப்புறம் நிறையா அங்கே ஆளுங்களாம் வேலை செஞ்சுருந்தாங்க. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கே இங்கே ஒரு ஸ்பெஷலாக டெய்லி பண்ணுவாங்க போல். ஃப்ளவர் ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு அந்த க்ரீனிஸாக இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எல்லோரும் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக க்ரீனிஸாக இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா, அந்த ஹாப்பினஸ் எனக்கு அன்றைக்கி கிடச்சிது.
ஸோ இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரோஸ் கலர், எல்லோ கலர், எல்லா கலர்லேயும் வயலட் கலர், எல்லா கலருமே ஃப்ளவர் இருந்தது. அதுக்கான பேரும் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் ரோஸ் இருக்குது, வெரைட்டி இருக்குது அப்படின்னு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூனா. ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சு இருந்துச்சு. நாங்கள் போன டைமு வெயில் அடித்தாலுமே ஒரு குளு குளுன்னு ஒரு காற்று வந்து நம்மளை இது பண்ணும். சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி ஊட்டிக்கு போங்க, அப்போ தான் தெரியும். பாருங்கள் கலர் கலர் கலராக எவ்வளோ அழகான பூ. இந்த எல்லோ கலர் பூவை பாருங்களேன், ரோஸ் கலர், வயலட் கலர், இப்படியே தான் ஃபுல்லாக ரோஸ் தான் அங்கே இருக்கும். ரோஸ் கார்டனில் ரோஸ் தான் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் கூட்டத்தை. அங்கங்கே வந்து கொடை மாதிரி வச்சுருந்தாங்க, நிழலுக்கு உட்காந்துக்கலாம். கால் வலிக்குதுப்ப அங்கே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி தான் நாங்களும் பண்ணோம். கொஞ்சம் தொடர்ந்து நம்ம நடக்கும்போது கொஞ்சம் கால் வலிக்கும். ஓகே, அந்த மாதிரி டைமில் அந்த கொடை மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த ரோஸை பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குன்னு. எல்லோ கலர் ரோஸ். ஸோ ஒயிட். இதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னே தனியாக நிறைய ஆளுங்க அங்கே இருந்தாங்க. ஸோ யாரும் டச் பண்ணி இந்த பூவை பறிக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கேமராவும் வச்சுருக்காங்க. இங்கே நின்று பசங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இது என்னோட பெரிய டாட்டர். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பூவு, கொத்து கொத்தா அழகா. இது பாருங்கள் ஃபுல்லாக ரோஸாக தான் இருக்கும். இங்கே வேறு அந்த க்ரீன் கலரில் ஒரு இலை மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை டச் பண்ணி, அதை அவங்க பார்க்காத போது டச் பண்ணி நான் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன்.